இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் தான் நான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வாசத்தோட உங்களுக்கு புலாவ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாகி வந்ததும் நம்ம வந்துட்டு பிரியாணி தாளிக்கிறதுக்கு போடுற ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்துட்டு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கும் போது நான் வந்து பச்சை மிளகா 2 அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே நான் வந்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் டீப் ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லை. நார்மலாக உங்களுக்கு வந்துட்டு ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதுமே நீங்கள் அடுத்த ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது 3மே வந்து நான் ஒன்றா ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் வந்துட்டு தனியாக சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கேரட், பீன்ஸ் வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். நான் அதையும் இது கூட சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜ் புலாவ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நம்ம இது கூட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு தேங்காய் பால் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இதோட மெயின் இதே வந்து தேங்காய் பாலில் தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக கொடுக்கும். நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது போக இன்னொரு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக நான் வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்சிங் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக வீட்டில் ரெகுலராக செய்கிற புழுங்கல் அரிசி தான், பொன்னி அரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் இது கூட நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்த அரிசியை வந்து நான் எடுத்து இது கூட ஆட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு மிக்சிங் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோசிங் பண்ணி வச்சிடலாம். மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்ததும் நம்ம வந்துட்டு விசில் எடுத்துட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அருமையான வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.